இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் இருக்குது இந்த பாத்திரத்தில். ஸோ அது போதும், அவ்வளோ போதும். நான் எடுத்துருக்கிற அளவு இதுக்கு வந்து அவ்வளோ போதும். ஓகே, இதை வந்து கொஞ்சமாக பீட் பண்ணிக்கலாம். நம்ம சில நேரம் ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா தயிர், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் வந்து நமக்கு கலருக்காகவும் ஆன்டிசெப்டிக் அதுக்காகத்தான் நம்ம போடுறது. சில்லி பவுடர் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, இவ்வளவுதான் அளவுலாம் இல்லை. ஜீரக பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஓகேயா, இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து இப்போ நல்லா மேரினேட் ஆகணும், நல்லா ஒரு 2 hours வரைக்கும், மினிமம் 2 hours வரைக்கும், மேக்ஸிமம் நீங்கள் 5 hours வரைக்கும் பண்ணணுன்னா கூட. இப்போ நீங்கள் ஈவினிங் உங்களுக்கு கிட்ஸ் பார்ட்டினா காலையில் ஒரு 9-9:30க்குலாம் இதை நீங்கள் பண்ணி வச்சிடலாம். இப்போ உப்பு போட்டுக்கிறேன் இதில். போதும். ஓகே, இதில் நம்ம இந்த சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா இப்போது மேரினேட் ஆகணும். நான் இப்போ வச்சுட்டு இன்னொரு 2 hours கழித்து தான் அடுத்த இந்த வேலையை பண்ணவே போகிறேன். ஸோ அதனால் இது இருக்கட்டும். ஓகே, இந்த இதுக்கு வந்து இப்போ இது வந்து நல்லா ஊறிருக்கு, நல்லா 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து மேலே கோட் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சால்ட் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். சால்ட் பிஸ்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குது, இதே மாதிரி ஸ்கொயரில் கூட ஒன்று இருக்குது. எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் இப்போ மிக்சியில் போய் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மாதிரி ரொம்பையும் க்ரஷ் பண்ணாமல் இந்த ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் நான் இதை இது பண்ணியிருக்கேன். இது போக இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் இப்போது நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து இங்கே செட்டார் சீஸ் எடுத்திருக்கேன். நான் நீங்கள் மொசரெல்லா தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆனால் செட்டார் தான் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா மொசரெல்லா வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்கியாக இருக்கும், அது போட்டால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரே இடத்துல எல்லாமே கிளம்பப் ஆயிரும். ஸோ இது வந்து செட்டார்னா தான் கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது போட்டுக்கலாம். இப்போது இது வந்து திருவி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி திருவி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன பிளாக் தான் எடுத்தேன், ஆனால் இது ஃபுல்லாக நான் திருவ மாட்டேன். இது போதும், எனக்கு போதும். இதையும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ரொம்ப உப்பு போட போகிறதில்ல, ஏன்னா சால்ட் பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். இது சீஸ்லேயும் கொஞ்சம் சால்ட்டினஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் போடலை. கொஞ்சமாக நான் பெப்பர் பவுடர் மட்டும் கொஞ்சமாக இந்த அவுட்ரு கோட்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அது. இது போக வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஏதாச்சும் பிடிக்கும் அப்படின்னா, இந்த ஆரிகானோ அந்த மாதிரி ஏதாவது பிடிக்கும் அப்படின்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்கிறத இதில் வந்து கோட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வைக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கன் இங்கே இந்த இதில் ஊறிட்டுருக்கு இல்லையா, இந்த சிக்கன் இருக்குல்ல, இதை வந்து இப்படி எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம்.
உங்களுக்கு சீஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீஸ் போட வேண்டாம். இதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுக்க போகிறோம். இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது வந்து கொஞ்சம் அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒட்டிகிட்டு இருக்கும். இப்படி எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு போட்டிங்க அப்படின்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் அதெல்லாம் உதிர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுனா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம போட்டோம்னா கரெக்டாக வரும். ஓகே, இதில் இந்த பேனில் இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன் நான். ஸோ அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சரியா, இப்போது இங்கே எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் இருக்குல்ல, இதை வந்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. முதல்லையே வந்து திருப்ப ட்ரை பண்ணாதீங்க, அது வராது எப்படியும். நம்ம ஷாலோ ஃப்ரை தானே பண்ணுறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுக்கலாம். கிட்ஸ் பார்ட்டி இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நியூ இயர் பார்ட்டி, நான்வெஜ் ஓகே அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொண்டு போனீங்கன்னா டப்பா திறந்த உடனே காலி ஆகிடும்னு நினைக்கிறேன் இல்லையா. நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சிடுறேன் நான். இதே மாதிரி இன்னும் ஒரு பிளேட் இருக்குல்ல, அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். யம்மி 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 யம்மி, சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிற டைமில் சந்தியா வந்தா ஒரு 4 பீஸ் உள்ளே தள்ளிட்டா, நான் 2 பீஸ் உள்ளே தள்ளிட்டேன். கொஞ்சமாக ஆயிடுச்சு இப்போது. சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் சாலடுக்கு வந்து நான் சிக்கனை வந்து சும்மா குக் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் போட்டு நான் குக் பண்ணி அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, இது வந்து அபவுட் 200 கிராம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நேற்று 300 கிராம் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் வந்து ஒரு சைட் டிஷ் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து இந்த சாலட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இதுக்கு வேறு தேவையானது வந்து நான் வந்து இந்த பர்பிள் கேபேஜ் எடுத்திருக்கேன், நார்மல் ரெகுலர் கேபேஜ், கேரட், ஒரு ஃபுல் கேரட் திருவியிருக்கேன், கொஞ்சோண்டு கேப்சிகம் இது பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது போக இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து நான் இங்கே லெமன் ஜூஸ், சரியா, லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி ஹங் கர்டு, நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் அட் த சேம் டைம் நமக்கு வந்து க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் வேணும்னா ஹங் கர்ட் யூஸ் பண்ணுறது பெட்டர், ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன் நமக்கு. உங்களுக்கு ஹங் கர்டு நீங்கள் மூட்டை கட்ட மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு திக்கு ஒரே ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ தயிர் வந்து திக்காக எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இதை வந்து நான் இந்த லெமன் ஜூஸோட ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா நமக்கு நல்லா க்ரீமியாக இது வேணும், இது க்ரீமி அண்ட் ரன்னியாக நமக்கு ட்ரெஸ்ஸிங் வேணும். சரியா, இப்போது இந்த இதில் நான் கொஞ்சம் இங்கே ஸ்வீட் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இது வந்து ஹாட் பெப்பர் சாஸ். சரியா, ஹாட் பெப்பர் சாஸ் இதுவுமே
கொஞ்சமாக, இது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 drops ஆஃப் ஹாட் சாஸ் போட்டிருக்கேன் நான். சரியா, இதை வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில். அதே மாதிரி கொஞ்சம் சீரகப்பொடி. சரியா, அப்புறம் பெப்பர் பவுடர், அப்புறம் உப்பு. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எதுக்குமே நம்ம உப்பு போட்டுலாம் ஒன்றுமே பண்ணலை. ஸோ அதனால் இதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் சில்லி சாஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இது எனக்கு வந்து இந்த அளவுக்கு க்ரீமியாக இருந்தால் ஓகே. சரியா, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ரன்னியாக வேணும்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதாவது நான் வந்து இதில் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம் இல்லையா, லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருக்குது. வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும் எனக்கு. சரியா, போதும். எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் கூட ஹாட் சாஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா ரொம்ப ஒன்றும் காரமாக இல்லை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஹாட் சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ சிக்கன் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸிங் இந்த பக்கம் வச்சுட்டு நான் இப்போ இதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். சரியா, இந்த மாதிரி வெங்காயம், கொத்தமல்லி இலை மட்டும் கடைசியில் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நான் ரொம்ப கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மோர் ஆஃப் அ சிக்கன் சாலடுங்கிறத விட ஹெல்த்தி வெஜிடபிள் சாலட் மாதிரி தான் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங்கை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சரியா, இந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப க்ரீமியாகவும் இருக்காது. அட் த சேம் டைம் எல்லா பக்கமும் நமக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து இதாகி மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு க்ரன்ச்சியாக வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் நட்ஸு மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வால்நட்ஸ் கிடச்சிச்சின்னா வால்நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை அதெல்லாம். ஓகேயா, இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். சரியா, இதிலேருந்து நீங்கள் வந்து யூ கேன் பி மோர் க்ரியேட்டிவ். சிக்கன் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சிக்கன் சாலட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதில் கொத்தமல்லி இலை போட்டுடுறேன். ஓகேயா,
ஓகே. இப்போது இதில் வந்து நான் க்ரன்ச்சி எலிமெண்ட்ஸ் வேறு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன்ல. நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம், பீனட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடலை உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிளேட்டில் நான் இங்கே ஒரு கேபேஜ் லீஃப் இதை வச்சுருக்கேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன் நான். இதில் வந்து இதை ஒரு பவுல் மாதிரி க்ரியேட் பண்ணி நான் இதில் இந்த சிக்கன் சாலடு வைக்க போகிறேன். இது வந்து மத்தியான நேரம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். இது ஒரு போர்ஷனே உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இது போக ஒரு சூப்பும் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.